லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகன், சாட்டை துரைமுருகன், அவருக்கு அடையாளம் வந்து நாம் தமிழர் கட்சி துரைமுருகன் வராது, சாட்டை துரைமுருகன் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி துரைமுருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இசை மதிவாணன் இவர் வந்து தென் மாவட்ட பகுதியில் மதுரைக்கு அங்கிட்டு தென்காசி விருதுநகர் அந்த பகுதியில் மிகச்சிறப்பாக சீரிய முறையில் மிகவும் புரட்சிகரமாக நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர். நம்ம துரைமுருகனுக்கும் மதிவாணனுக்கும் இடைவெளி வச்சு பார்க்கும்போது மதிவாணன் வந்து மிகப்பெரிய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமாக அரசியல் செய்யக்கூடியவர். அடுத்ததாக தென்னகம் என்ற யூடியூப்பர் நடத்தக்கூடிய விஷ்ணு, அவர் அடுத்து கோவை மாவட்ட பொறுப்பாளர். இப்படி இவர்கள் மீது வெளிநாட்டு தொடர்பு இருப்பது என்றும் NIA அதாவது தேசிய புலனாய்வு பிரிவு போய் சோதனைகள் போட்டிருக்காங்க. அதுக்கு அவர்களுடைய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் ஏற்கனவே வழக்கம் போல் நீங்கள் வந்து ரைடுக்கு போனீங்கல்ல, பிரபாகரன் புத்தகம் இருந்துச்சு, தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கை கொண்ட புத்தகம் இருந்துச்சு, பிரபாகரன் படம் இருந்துச்சு, சீமான் படம் இருந்துச்சு, உங்களால் இதைத்தானே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற லெவலுக்கு ட்ரெண்டாக போட்டு இணையத்தில் பண்ணுறாங்க. சரி, வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறதான்னா அப்படி பெரிய அளவுக்கு சொல்லிட முடியாது. ஆனால் இதில் அரசியல் பின்புலங்கள் ஏதாவது இருந்து இதில் வேலை செய்கிறாங்கன்னா அப்படியும் சொல்லிட முடியாது. இந்த திட்டங்கள் என்பது தீவிரவாதத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமைப்புகளுக்கு எந்த வகைக்காவது உதவி செய்யக்கூடிய வகையிலையோ இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் இந்த NIA தேசிய புலனாய்வு குரூப் வந்து விசாரணையிலேயோ அல்லது திடீரென்று எந்த நேரத்திலும் 24 மணி நேரத்தில் எந்த நேரத்துலையும் களத்தில் இறங்குவாங்க. இதுக்கு வந்து மணி நேரம் முன்னாடி சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சோதனையில் ஈடுபடுவாங்க. இது ஆனால் சோதனைன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காது. விடுதலையாகி வெளியில் வந்தால் தான். இதுக்கு தான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு கட்டங்களில் எதிர்ப்பு கிளம்பியது. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்க சுதந்திரமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அதாவது இந்துத்துவாவுக்கு எதிராகவும் சரி அல்லது வந்து அரசியல் நிலைப்பாடுகள்னு சரி வேறு ஏதாவது நம்ம எதிர்ப்பாக பண்ணணும்னா அது மாதிரி பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால முழுக்க முஸ்லீம் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முஸ்லீம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பாஜக ஒரு திட்டமிடுதல் பண்ணுது, தொலைநோக்கு பார்வை. அதாவது RSS பின்புலம் இந்துத்துவா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம். கோயம்புத்தூரில் அத்வானிக்கு எதிராக குண்டுவெடிப்புகளை செய்தது முஸ்லீம் இயக்கங்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது அது மனிதநேயம் உள்ளவர்கள் 10 ஆண்டு காலம் ஆகி போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நேரடியாக அந்த குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களை ஒரு காலமும் விடுதலை செய்யக்கூடாது. அத்வானிக்கு குண்டு வைங்கன்னா தனிப்பட்ட முறையில் அத்வானியை போய் தனிப்பட்ட முறையில் உன்னால் எதுவுமே செய்ய முடியல, பொதுமக்கள் நடமாடுகிற இடத்துல நீ குண்டு வைக்கிறன்னா அங்கே 200 பேர் 300 பேர் சாகுறாங்க. கோயம்புத்தூரே தீக்கிரையாகி மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது இன்றளவுக்கு நினைத்து பார்த்தாலும் மனதுக்கு மிகவும் வேதனை. ஆகையினால் அந்த முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாம் முழுமையாக அந்த NIA விசாரணை, தேசிய புலனாய்வு விசாரணை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த எதிர்த்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முஸ்லீமுக்கு ஆதரவாக பல்வேறு கட்டங்களில் பேசுவாங்க. முஸ்லீமில் வந்து பெண்கள் வந்து அந்த பரதா போட்டுட்டு போகிறது வந்து அது அவங்களுடைய சுய உரிமை, அது வந்து பெண்ணடிமைத்தனம் கிடையாது அப்படின்னு ஒரு புதுவிதமான விளக்கத்தை சீமான் அவர்கள் கொடுப்பாங்க. இதை நம்ம செய்தியை நடுநிலையாக நம்ம நாகரிகமாக இப்போ துரைமுருகனையோ இசைமதிவாணனையோ அல்லது வந்து கோவை பொறுப்பாளரையோ துரைமுருகனையோ சீமானையோ யாரையுமே நம்ம வந்து அவன் இவன் வாடா போடா என்று யாரையும் நம்ம சொல்ல மாட்டோம். எந்த காலகட்டத்திலையும் யாரையுமே மரியாதையாக பேசுவோம். ஆனால் அந்த விமர்சனத்தில் வந்து கடுமையான கெட்ட வார்த்தைகளை பண்ணுறது, நீ தமிழனா என்பது, இது போன்ற விஷயங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்வதால் நாம் தமிழர் கட்சி மீது மக்களுக்கும் சரி நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சினா மிகப்பெரிய வெறுப்பு அடையக்கூடிய நிலைமையில் ஏற்படுத்துறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் தம்பிகள். சீமான் வந்து இப்போ அரசியல் வாரிசை கொண்டு வர்றாரு, கைல்வெளியை கொண்டு வர்றாருன்னா அப்படியே காளியம்மாளுக்கு பொதுச் செயலாளர் கொடுத்துட்டு இவங்களுக்கு மகளிர் அணி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கௌரவமான ஒரு கௌரவ தலைவர், அவைத்தலைவர் அந்த மாதிரியான பொறுப்பை கொடுத்துட்டு காளியம்மாளுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கலாம். இதை கேட்கறதுக்கு நீ யாரா, அவனே இவனே? நானும் நாம் தமிழர் கட்சியில் திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக விளைஞ்சு என்னுடைய பணம் பொருளாதாரம் அதாவது காலங்கள் போச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நாம் தமிழர் கட்சிக்காண்டி இழந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5 லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள், 3 லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்க, இப்படி ஒரு 8 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் இருக்காங்க குறைஞ்சபட்சம். இவர்களெல்லாம் நீக்குவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாரை வேணாலும் கட்சியில் எப்போ வேணாலும் நீக்கலாம். அப்போ அதிமுகவில் கட்சி பதவி வாங்கிட்டு, முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு சசிகலா அம்மையார் கட்சியை நீக்கினது, இது போன்ற சம்பவங்களை செய்து துரோகங்கள் செய்கிறாங்க இல்லையா? அதுபோல் நாம் தமிழர் கட்சியிலையும் பல மாவட்டங்களில் நடக்குது.
பெரம்பலூர் மாவட்டத்தில் மணிகண்ட பிரபு என்கிறவரை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அவர் எந்த விதமான தவறும் செய்யல, கட்சிக்காக வேண்டி வேலை பார்த்தாரு. வன்னியர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை பெரம்பலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் ஆக்கிரமித்தது என்பதை மையப்படுத்தி அதுபோல செய்யக்கூடாது, அனைத்து சமுதாய மக்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் வந்து கட்சியிலிருந்து தற்சமயமாக நீக்கலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிற கட்சியிலிருந்து தற்சமயமாக நீக்குவாங்களா, அதுவும் அடிப்படை உறுப்பினர் பதவியை வந்து நீக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க. அவர் எந்த தீவிரவாத அமைப்புகளோடோ அல்லது கட்சிக்கு விரோதமாகவோ எந்த காலகட்டத்திலும் அவர் நடக்கவில்லை. ஆனால் கட்சியிலிருந்து அவரை நீக்குகிறார்கள். இந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, பல மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆகையினால இது போன்ற அடிப்படை உறுப்பினர் பதவிகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம் சீமானுக்கு இருக்கிறதுனா அது ஒரு பொறுப்பாளரை நீக்கணும்னா அந்த மாவட்ட செயலர்கிட்ட கேட்கணும். யார்த்தையுமே கேட்கறதுல கட்சியை விட்டு நீக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் பல மாவட்டங்களில் நடக்குது. நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே வளர வேண்டிய கட்சி தான். அதாவது பிரிவினைவாதம் பேசுறது, இந்து முஸ்லீம்கிற பிரிவினம் பேசுறது, முழுக்க முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுறது, இப்படியான சம்பவங்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து நடைபெறுவதால் நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி வளர வேண்டிய கட்சி. தமிழ் தேசியம் என்ற ஒன்று கட்டாயம் என்றும் திராவிடம் என்ற ஒரு இது வந்து நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நம்ம வந்து திராவிடம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது என்றாலும் கூட இந்த இந்துத்துவா திராவிடம் இது போன்ற விஷயங்களில் மிகவும் கடுமையாக நாம் தமிழர் கட்சி பல புரட்சிகளை செய்தது ஒன்றும் தவறில்லை. ஆனால் முருகன் போன்ற ஒரு உருவத்தை, அதாவது இயேசு போன்ற உருவத்தை முருகனாக வடிவமைத்து தமிழ் மதம் என்று கொண்டு வந்தார்கள். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ அப்படின்னாரு. மாட்டுக்கறி தமிழ் கலாச்சாரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ விஷயங்களை சொன்னோம். இப்போ சைவ பிள்ளைமார்னு இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் அசைவமே எந்த அசைவமே எடுத்துக்க மாட்டாங்க. மாட்டுக்கறியிலேருந்து ஆட்டுக்கறியிலேருந்து எந்த அசைவமும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, இப்பொழுது புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்ற விஜய் ஆரம்பிக்கிற கட்சியும் வந்து கொள்கை ரீதியாக போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கொள்கை ரீதியாக போகணுமா போக வேண்டாமாங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். ஆனால் அந்த கொள்கை வந்து இறுதி வரை உறுதியாக நிற்பார்களா அல்லது வந்து வேறு மதம் சார்ந்தவர்களிடத்தில் பணம் வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்களா? அரசியல் என்பது மிகப்பெரிய வியாபாரம் என்பதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படையிலேயே அவர்கள் அரசியல் பயணத்தில் மேற்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அடி வாங்கி விடுவார்கள். அடி வாங்குவதற்கு தொண்டர்களை, நிர்வாகிகளுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடுது. நிறைய பேர் காலங்காலமாக நம்ம சம்பாரித்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் கட்சிக்கு, புதிய கட்சிகளுக்கு தமிழர்கள் இந்த திராவிடத்தால் மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறார்கள். திராவிடம் என்பது உரிக்க வெங்காயம், உரிக்க முட்டைக்கோசு என்று நாம் சொன்னாலும் கூட திராவிடம் என்பது கொள்கை ரீதியாக இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கிளை வாரியாக பொறுப்பார்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா அது வந்து திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே டெல்லியில் எப்படி அண்ணா ஹசாரே, கெஜ்ரிவால் போன்றவர்கள் ஊழலை எதிர்த்து போராட்டம் என்று நடத்தி பின்னர் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் முதலமைச்சர் ஆனார், அதுபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கும் அந்த வலிமை இருந்தது. 2016-17 முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு ராஜேந்திரமாக முஸ்லீம் மதத்திற்காக வேண்டியும் ஒரு சாதியினருக்காக வேண்டியுமே பேசி தொடர்ந்து மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போய் என்பது போலவும், தேவேந்திரருக்காக வேண்டிய கட்சி நடத்துவது போன்றவும், முக்குளத்துறையின் ஓட்டு, முத்திரையர் ஓட்டு, கொங்கு கவுண்டர் ஓட்டு, இந்த ஓட்டுக்களை எல்லாம் இழக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மைகளுக்கு எதிராக பல கட்டங்களில் பேசினார். கிராம பகுதிக்கு போனார்னா சாதி பெருமையை பேசுவார், நகர்ப்புற பகுதிக்கு போனார்னா ஜாதியை ஒழிப்பேன் என்று சொன்னார். சாதி இருக்கா இல்லையா, சாதி ஒழிக்க முடியுமா முடியாதா என்றால் நிச்சயமாக முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது ராமசாமி நாயக்கர் அப்படித்தான் அவங்களே சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அவரே சாதி ஒழிப்பு என்று பேசிவிட்டு சாதி சங்கங்களுடைய விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்வார். அப்படியான நிலைகள்லாம் இருக்குது. துரைமுருகனே ஒரு தடவை பார்த்துட்டு நீ என்ன வன்னியனா நீ என்ன பெரிய ஆளா, நீயும் பறையமாறு தான் அப்படின்னு பேசுனதெல்லாம் அவரே துரைமுருகனே வந்து ஒப்புக்கொள்ளுகிற லெவலுக்கு நம்ம காணொலி காட்சிகளை பார்க்குறோம். நம்ம நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக இருந்தாலும் கூட இல்லைன்னாலும் கூட இங்கே வந்து கட்டமைப்புகள் அல்லாது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது, ஒரு காலத்திலையும் சாத்தியப்பட்டு வராது. கிளைக்கழகங்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தையும் மக்கள் பிரதிநிதியை பிடிக்க முடியும். இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி சீமானவர்கள் எந்த இடத்துலையாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெற முடிந்தது என்றால் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் கிளை பொறுப்பாளர்கள் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ மன்னச்சூழலில் இருக்காங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி கிளை பொறுப்பாளர்கள் யாராவது இருப்பாங்களா? நான் இருக்கக்கூடிய இந்த வெங்காங்குடிங்கிற கிராமத்தில் வந்து தோராயமாக ஒரு 300 ஓட்டு இருக்கும். 300 ஓட்டில் 3 ஓட்டு கூட கிடைக்கிறது கஷ்டம். கேட்டால் வந்து அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ கிடைச்சிருக்கலாம், ஆனால் தொடர்ந்து ஒரு 7% ஓட்டு கூட இந்த கிராமத்தில் கிடைக்காது. அப்படி ஒவ்வொரு கிராம வாரியாக பார்க்கும்போது கிளைக்கழகங்கள் இல்லாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. கிளைக்கழகங்கள் இருக்கக்கூடிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது.
அதுபோல தான் காங்கிரஸுக்கும் கிளைக்கழகம் கிடையாது, பாஜகவுக்கும் கிளைக்கழகம் கிடையாது. இது போன்ற கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டு அரசியல் செய்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுவது, அதுபோன்ற பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்வது, பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். பாஜகவை இவர்கள் பாஜக நாம் தமிழர் கட்சியை எந்த காலகட்டத்திலும் துன்புறுத்தாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தயவு பாஜகவுக்கு ஒரு வகையில் தேவைப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று ஒரு காலகட்டங்களில் எல்லா பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பேசிக்கொண்டாலும் கூட இஸ்ரேல் அமைப்புகள் இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றுபட வைத்து பாஜக கூட்டணி அமைத்தால் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் பாஜக, அமமுக, தேமுதிக, பாமக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தாலும் ஒரு தொகுதியை கூட பிடிக்க முடியாது என்ற ஒரு சர்வேயை இஸ்ரேல் அமைப்புகள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் அமைப்புகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாமளும் அந்த கருத்தை தான் சொல்கிறோம். பாஜக, அமமுக, தேமுதிக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இன்னும் சில சாதி அமைப்புகள் எது சேர்ந்தாலும் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது. மிஞ்சி 1, 2 இது வழக்கம் போல தான் பிடிக்க முடியும். இதை தாண்டி ஒரு சீட்டுக்கு மேலே பிடிக்க முடியாது. ஆகையினால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை இஸ்ரேல் அமைப்புகள் ஒரு ஆய்வுகளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு ஆய்வு கொடுத்துட்டு போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும். திமுகவில் உள்ள எதிர்ப்பு ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும். அப்போ பாஜக உங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் இருக்குதுங்கிறத தாண்டி ஓட்டு வங்கிகளை பிரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது துரைமுருகன், மதிவாணன், தென்னகம் யூடியூபர் விஸ்வநாதன், விஷ்ணு, அதே போல் இந்த தேசிய புலனாய்வு விசாரணை களத்தில் இறங்கியிருக்கு. பணப்பரிமாற்றம், தீவிரவாதிகளுக்கு தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் ஏதோ அவர்களுக்கு கிடைத்த முக்கிய தகவல்களை வைத்து தான் இந்த விசாரணை குழு இறங்கி இருக்கிறது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து விழிப்புணர்வு கொண்டு அவர் நல்ல அரசியல் பண்ணணுங்கிறத தாண்டி சாட்டை துரைமுருகன் பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டார். துரைமுருகன் மேலே இது போன்ற விசாரணைகள்லாம் வந்தால் சீமான் ஒரு பக்கம் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது மாதிரியான இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு வலுவான கட்சியாக, நல்ல கட்சியாக, நடுநிலை கட்சியாக இருக்கணும். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிற வசனத்தெல்லாம் பேசாமல், சிவன் பறையன்னு சொல்லாமல், அதாவது சாமிக்கு எதுக்கு சாதி சாயம் பூசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது சீமான் ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்காரு, இந்த இடத்துக்கு மேலே நீ எங்கே அளவு குத்திப்போ அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு கீழே அளவு குத்துறது வீரம்னு பேசுகிறாரு. மாற்றி மாற்றி அரசியல், ஒரே நிலைப்பாடு அரசியல் ஒருபோதும் அவர் பேசியதில்லை. பிள்ளையாரை தமிழ் கடவுள் கிடையாது, பிள்ளையார் கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறவர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் திருமணமும் பண்ணுறாரு. சாமி இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கட்டத்தில் சாமியை வணங்குகிறார்கள். சாமி இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் இவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை முருகன் போல வடிவமைத்து தமிழ் மதம் என்கிறார். மதம் கிடையாது என்பார், ஆனால் தமிழ் மதம் என்பார். இப்படி முன்னுக்கு பின் முன்புறான அரசியல் இருக்கிறது. இப்போ விஜயகாந்த் அரசியல் செஞ்சாரே, பல்லர் பறையர்னோ கல்லர் மரவர்னோ சாதியை சொல்லி எந்த இடத்துலையும் எந்த மேடையிலும் அவர் பேசினதாக இல்லை. ஒரு சாமியை பார்த்து இந்த சாமி இந்த சாதி இன்னும் பிரிவினவாதம் பேசினதில்லை. முஸ்லீமுக்கு ஆதரவாகவோ கிறிஸ்டினுக்கு ஆதரவாகவோ அரசியல் பண்ணதில்லை. 3 மதத்தையும் சமமாக நினைக்கக்கூடிய அருமையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தது. ஆனால் அவருக்கான கோபம் அவரை அரசியலில் பின்னோக்கி சென்றது. அதற்கான காரணமும் தைராய்டு அறுவை சிகிச்சை நடத்தும் போது கருணாநிதியினுடைய மறைமுக தூண்டுதலால் ஒரு நரம்பை கட் பண்ணதான் ஒரு செய்தி அப்பொழுதே வந்து கொண்டு இருக்கிறது. அது உண்மையாக பொய்யாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி விஜயகாந்த் கட்சி போல அழிந்து விடாமல், அதாவது அவங்களுக்கும் இனிமேல் ஓட்டு வங்கி கொஞ்சம் கிடைக்கும். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலிருந்து கூடுதலான படிப்பினைகளை கொண்டு வர வேண்டும். நடுநிலையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும். அதாவது சில கலைகளை எல்லாம் எடுத்து சிறந்த அரசியல் கட்சியை மையப்படுத்தி அவர்கள் செல்ல வேண்டும். காளியம்மாள் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் என்ற பதவியை கொடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த கட்சியை வலுப்படுத்தி செல்வாரா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த என்ஐஏ விசாரணை எல்லாம் மிரட்டலுக்காக நடைபெற்றதா உண்மையாக நடைபெற்றதா என்பது அடுத்தடுத்த செய்திகளில் நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரிய வரும். இருந்தாலும் இந்த சாட்டை துரைமுருகன், மதிவாணன், விஷ்ணு இவர்கள்லாம் மிகவும் சர்ச்சைக்குரியவர்கள். இந்த சர்ச்சைக்குரியவர்களுக்கு மத்தியிலே இந்த நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு பயணிக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.